ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் இயேசுப்பா உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான இன்றைக்கான வார்த்தை 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவர். இன்னைக்கு நீங்க ஒருவேளை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை விசாரிக்க இந்த உலகத்துல யார் இருக்கா, என்னை உண்மையாய் நேசிக்க, என்னிடத்தில் உண்மையாய் அன்பு கூற இந்த உலகத்துல யார் இருக்கான்னு சொல்லி ஒருவேளை நீங்க வருத்தப்பட்டு கலங்கி நிற்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் அன்புள்ளவர், உங்கள் மேல் கரிசனை உள்ளவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்ல, என்ன விசாரிக்க யார் இருக்கான்னு சொல்லி. சாப்பிட்டீங்களா, உடல்நிலை எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் நம்ம இடத்தில் அன்போடு நேசிக்க, அன்போடு விசாரிக்க இன்னைக்கு யாருமே இல்லை என்று சொல்லி இன்னைக்கு நாம அநேக நேரங்கள்ல நாம் நினைக்கிறோம். ஒரு பக்தன் கூட அழகாக பாடுறார் பாருங்க. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். அவர் உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உனக்கு என்று ஒரு தேவன் உண்டு. அவர் உன்னை விசாரிக்கும்படி இருக்கிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறவர். இன்றைக்கு சில நேரம் பாருங்க, சிலர் போனே போட மாட்டாங்க, போனே வராது அவங்ககிட்ட இருந்து. ஆனா திடீர்னால போன் வரும், எப்படி இருக்கீங்க எல்லாம் விசாரிப்பாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தேவைன்னு இருக்கும், அந்த தேவையை சொல்லுவாங்க. அப்ப நினைச்சு கொண்டு ஓஹோ, இந்த தேவைக்காக தான் என்ன செஞ்சிருக்காங்க, பேசி இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிதான் உலக மக்கள் தேவன் வரும்போது தான் என்ன செய்வாங்க, நம்மை விசாரிப்பாங்க. இன்றைக்கு வீட்டுல கூட இருக்கிற நபர்கள் இன்னைக்கு என்ன செய்வதில்லை, விசாரிப்பதில்லை. கூட இருக்கிற நபர்கள்ட்ட நம்ம நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, ஒரு மதிப்போடு மரியாதையோடு ஒரு கனத்தோடு பேசுறதில்லை. ஆனா தெரியாத முன்பின் பார்க்காத மற்றவங்கள்ட்ட போய் அவ்வளோ மரியாதையா அவ்வளோ இதா பேசுவாங்க. எப்படி இருக்கீங்க, என்ன செய்றீங்க அப்படின்னு ரொம்ப மதிப்பு மரியாதையும் கொடுத்து பேசுவாங்க. ஆனா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்க இன்னைக்கு அநேகர் தவறி போகிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் விசாரிக்கிறவர். ஆகவே உங்கள் கவலைகள் எதுவா இருந்தாலும் இன்றைக்கு ஏசப்பா மேல வைத்து விடுங்கள். சங்கீதம் 65ல தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், அவர் விதவைகளின் நியாயத்தை விசாரிக்கிறவர். இன்றைக்கு விதவைகளை விசாரிக்க, கணவனால் கைவிடப்பட்ட கணவன் இல்லாதவர்களை விசாரிக்க இன்று யாருமே இல்லை. அதனாலதான் ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நான் விதவைகளுக்கு விசாரிக்கிற தேவன், விதவைகளுடைய நியாயத்தை விசாரிக்கிறவர் என்று சொல்லி. உங்களுக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீர்களா, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். உங்களை மனுஷங்க விசாரிக்காம இருக்கலாம், மனுஷங்க உங்களை நேசிக்காம உங்களிடத்தில் அன்புறாம இருக்கலாம். ஆனா உங்களை விசாரிக்கிற தேவன் இயேசு, அவர் உங்களிடம் உண்டு. எரேமியா 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை பார்த்து சொல்றாங்க பாருங்க, அவங்களை விசாரிக்க யார் இருக்கா, அவங்களுக்கு யார் இருக்கா, எல்லாத்தையும் விட்டுட்டு தனிமரமா இருக்கான்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்றாங்கல்ல, அப்படிப்பட்ட உங்களை தான் அவர் என்ன செய்கிறாரா, விசாரிக்கிறாரா. உன்னை விசாரிப்பற்ற சீயோன், நீ விசாரிக்க ஆளில்லாத ஒரு நபர் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள், கணவனால் தள்ளுண்டவள் என்று சொல்லி தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி எல்லாம் உன்னை குறித்து உலகம் சொல்லுகிறதுனால நான் உனக்கு ஆரோக்கியம் இந்த நாளில் வரப்பண்ணுவேன், நான் உன் காயங்களை இந்த நாளில் ஆற்றுவேன் என்று சொல்லி உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறார். ஆகவே என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க, ஏசப்பா இருக்கிறாங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆகவே உங்கள் கவலைகள் எதுவா இருந்தாலும் அதையெல்லாம் இன்னைக்கு ஏசப்பா மேல வச்சு விடுங்க. அவர் உங்களை விசாரிப்பார், எல்லா சூழ்நிலையிலும் உங்களை விசாரிப்பார், உங்கள் பிள்ளைகளை விசாரிப்பார், உங்களை போஷிப்பார், உங்கள் எதிர்கால வாழ்க்கையை அவர் பார்த்துக் கொள்வார். ஆகவே எல்லாவற்றையும் ஏசப்பா மேல வைத்து விடுங்க. இப்போது நாம் ஜெபிக்கலாமா? கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து ஜெபிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர். என்னை விசாரிக்க இயேசு உண்டு என்று சொல்லி ஒரு திட நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் விசுவாசத்திலே இன்னும் வல்லவர்களாய் மாறி எல்லா அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுதும் ஜெபிக்கலாமா? இயேசுப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற, கண்களை இப்படி தலைகளை தாழ்த்தி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? அப்பா, இந்த நல்ல வேளையில
பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளில் அப்பா எங்களை விசாரிக்க யாருமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருமையான நல்ல வார்த்தையை கொடுத்தீரப்பா. நான் உன்னை விசாரிக்கிறவர் என்று சொல்லி இந்த நாளில் பிள்ளைகளை விசாரிக்கிற பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி நீர் எங்கள் கவலைகளை சுமக்க ஆயத்தமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளுண்டு அப்பா விசாரி பெற்ற சியோனை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விசாரித்து அப்பா அன்றன்றுள்ளபடி நீர் அளந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா ஆசீர்வாதத்தையும் பரத்திலிருந்து நீர் அனுப்பி பிள்ளைகளை அப்பா ஆசீர்வதித்து நடத்தும். எல்லா கவலைகளையும் மாற்றும், துக்கங்களை மாற்றி சந்தோஷத்தினால் நிரப்பும், காயங்களை எல்லாம் மாற்றும் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்கள் அதிசயங்களை காணும்படி செய்யும். எல்லா காரியத்தையும் நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.